ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் ஹேர் ஆயில் பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நான் இதுக்கு முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 3 நாள் காய வச்சுருக்கேன் வெயிலில். அப்புறம் வெந்தயம் எடுத்திருக்கேன் ஒரு 100 கிராமு, 2 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம், அப்புறம் செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 4 இன்க்ரீடியண்ட் வச்சு நமக்கு ஒரு நல்ல ஹேர் ஆயில் ரெடி பண்ணிக்கலாம். இது முடி கொட்டாது, முடி சீக்கிரமாக உங்களுக்கு நரைக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேர் ஃபாலும் ப்ரிவெண்ட் பண்ணும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இது பேனில் ஃபஸ்ட்டு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை அப்படியே ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு கருவேப்பிலை, அதையும் ட்ரை பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு சமமாக நம்ம ஒரு 100 கிராம் வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலோ இந்த இச்சிங் ப்ராப்ளம் அதுக்கெல்லாம் சரியாகும். குளிர்ச்சி கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு. அது கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக முடி நரைக்காமல் இருக்கும். இந்த ஏஜிங் சீக்கிரமாக வருது பார்த்திங்களா, அவங்களுக்கு முடி நரைக்கும். அதனால் அவங்களுக்கு முடி நரைக்காமல் இருக்கும் கருஞ்சீரகம். அது கருஞ்சீரகம் உங்களுக்கு பேசிக்கலி ரொம்ப சூடு. வெந்தயம் அதில் போடுறதுனால ரெண்டுமே உங்களுக்கு சமமாக இருக்கும். அதனால் சளி பிடிக்காது. நீங்கள் சைனஸ் இருக்குது பயப்படுறீங்க அப்படின்னா ஒன்றும் ஆகாது. இப்போ இதை நல்லா நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த முருங்கைக்கீரை இருக்குது இல்லைங்களா, காய வச்ச முருங்கைக்கீரை, அதில் நிறைய நமக்கு அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ முடி வளர்கிறதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இப்போ நான் அதை கிரைண்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கோகனட் ஆயில் விட்டு நான் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது நல்ல வடகு மாதிரி நம்ம தட்டிக்கணும். நான் ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நான் அதை ப்ளேஸ் பண்ணுறேன். இதை நம்ம வெயிலில் ஒரு 3 days வைக்கணும். உங்களுக்கு அது எடுக்கும்போதே உங்களுக்கு அந்த வடகம் தனியாகவே வந்துடும். இதை நீங்கள் 6 month வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மெல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒரு 1/2 liter ஆயிலில் ஒரு 2 இல்லை 3 நீங்கள் அதில் போட்டு ஊற வச்சுட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கொதிக்க விடணும்லாம் கிடையாது. நீங்கள் நார்மல் ஆயிலே இந்த வடகத்தை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதை நம்ம 6 month வரைக்கும் இல்லை மேலேயே கூட தாங்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, இப்போ 1 liter நீங்கள் ஆயில் எடுக்கிறீங்கன்னா ஒரு 4 பீஸ் அதில் போட்டுக்கோங்க. 1/2 literனால் ஒரு 2 பீஸ். அது நல்லா ஊறி வந்துடும். நீங்கள் அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்லாவே முடி வளருது. ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், ஹேர் உங்களுக்கு ட்ரையாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு ரெமெடி. இது ஹோம்மேட் ரெமெடி. அதிகமாக நம்ம நிறைய சேர்க்கலை எதுவும். இப்போ நான் இதில் இந்த வடக்கத்தை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 போட்டிருக்கேன். இதில் நான் ஒரு 1/2 liter செக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அரோமாவாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இப்போ ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நானும் என் பாப்பா 2 பேருமே யூஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் உங்கள்கிட்ட நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு, இது ட்ரை பண்ணுங்கள்.
முடி நரைக்கிறதும் நம்மளுக்கு கம்மியாகும் இதில் கருஞ்சீரகம் சேர்த்துட்டனால. இதை நம்ம என்ன பண்ணோம், இப்போ பாட்டிலில் போட்டாச்சு. இதை நம்ம ஓவர் நைட் வந்து வெளியே வச்சிடணும். உடனே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 24 ஹவர்ஸ் உங்களுக்கு அந்த வடகம் அதில் ஊறினதுக்கப்புறமா அந்த எண்ணெயில் வந்து உங்களுக்கு அந்த அரோமா எல்லாமே இறங்கிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 6 months வரைக்குமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஒயிட் வராமல் மேலே இருக்கிற வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு வந்து தலைவலி வராது, சீதளம் பிடிச்சிரும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ எல்லாமே நம்ம இதில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாமே இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டான கண்டென்ட்டில் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது. நீங்கள் தைரியமாக அதை ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.